கோயிலில் சட்டை அணியக்கூடாது, ஏன்? அதாவது கோயிலில் சட்டை அணியக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. தெளிவாக கேள்வியாக கேட்குறேன், நானே கேட்டுக்கிறேன். கோயில் கருவறைக்குள்ளே போகிற பூசாரிகள், குருக்கள், அவர்கள் சட்டை அணிவதில்லை. அப்புறம் சில கோயில்களில், புராதன கோயில்களில், சில கோயில்களில், முக்கியமாக திருப்பதியில், இந்த மாதிரி மேலும் பல கோயில்களில் சட்டையெல்லாம் ஆண்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா உள்ள அலோவ் பண்ணுறாங்க. சில கோயில்களில் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. வேஷ்டி தான் அலோவ் பண்ணுவாங்க, ட்ரெஸ் கோடு வச்சுருக்காங்க. வேஷ்டி தான் அலோவ் பண்ணுவாங்க, பேண்ட் அலோவ் பண்ணுறதில்ல. இந்திய கலாச்சாரத்துக்கு உட்பட்ட ட்ரெஸ் தானே. இப்போ அந்த ட்ரெஸ் கோடை பற்றியான கேள்வி இல்லை. இது ஆண்கள் ஏன் கருவறைக்குள்ளே ட்ரெஸ்ஸை அணிவது, மேல் சட்டை அணிவதில்லை. அப்புறம் சில கோயில்களில் தரிசனம் பண்ண வந்த பக்தர்கள் கூட அணியக்கூடாதுன்னு சொல்கிறது ஏன் அப்படின்னு இந்த கேள்வி எடுத்துக்கணும். ட்ரெஸ் அணியக்கூடாதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மேல் சட்டை அணிவது மேலான மக்களை குறிக்கிறதாக நினைப்போம். ஒரு காலத்தில் வேலைக்கு செய்கிறவங்களாம், வேலைக்கு இருக்கிறவங்களாம் மேல் சட்டை அணியக்கூடாது. இப்போ ஆன்மீகவாதிகள் இங்கே இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ கூட பல பேர் கேட்கலாம், கொஞ்சம் ஆன்மீகவாதியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல அவங்க மாறிக்கிறதுன்னா அந்த வார்த்தைகளை மாற்றத்தை கொண்டு வராங்க. எப்படின்னா, அடியேன் அடியேன்னு வாங்க, அடியனுக்கு தெரியும், அடியனுக்கு தெரியாது அப்படின்வாங்க. அடியன்னா என்னதுன்னா அடிமையானவன் அர்த்தம். இறைவனுக்கு சேவை செய்கிறவன் இறைவனின் தாசன். தாசன்னா இவங்க எல்லாரும் கண்ணதாசன் அப்படின்னாக்கா கண்ணனை விரும்புகிறவன் அர்த்தம் இல்லை, கண்ணனுக்கு சேவை செய்கிறவன் அர்த்தம். தாசி அப்படின்னாக்கா வேலைக்காரின்னு அர்த்தம், வேலை செய்கிறவள்னு அர்த்தம். ஆக தாசன் தாசிங்கிற வார்த்தைக்கு அர்த்தங்கள் வேற தப்பாக இருக்குது சில இடங்களில். தாசன்னா ஆணை குறிக்கும், தாசின்னா பெண்ணை குறிக்கும். ஆனால் எந்த மாதிரி அப்படின்னா வேலை செய்கிறவங்கன்னு அர்த்தம், அவ்வளோதான், தவறான அர்த்தங்கள்ல. மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு துகில் உரித்தல்னு ஒரு சம்பவம் நடக்கும். துகில் உரிப்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவள் சக்கரவர்த்தியோட மனைவியாக இருக்கிறா அப்படின்னும்போது அவங்க மேலாடையெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. தோற்று போனோடனே அவங்க அடிமை ஆளாயிட்டாங்க. அவங்கள மானபங்கப்படுத்தணுங்கிறது அந்த நிகழ்வோட அர்த்தம் அல்ல. மானபங்கப்படுத்துறது அந்த நிகழ்வோட அர்த்தம் அல்ல. மாறாப்பு துணியை எடுப்பது அவளுடைய அவமரியாதை, நீ மரியாதைக்குரியவள் இல்லை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மாறாப்பை பிடிச்சி எடுக்கிறாங்க. அவ்வளோதான். நீ ஒரு வேலைக்காரி ஆகிட்டப்போ அப்படின்னு. உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்காரன் காலத்தில் வரைக்கும் நம்ம ஊர்லெல்லாம் கூட பெண்கள் ரவிக்கை துணி கூட போடாமல் இருந்தாங்கன்னு. 800 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் இருந்ததா, நம்மலாம் அதை பற்றிலாம் படம்லாம் கூட வந்திருக்குது. இப்போ கூட அந்த மாதிரிலாம் இருக்குது. கேரளாலேயோ இல்லை இங்கிலீஷ்காரனே என்ன பண்ணுவான்னா, கேரளாவில் பெண்களின் மார்புக்கு தனியாக வரி போட்டிருக்க அமைப்பெல்லாம் இருக்குது. மார்புக்கே வரி போட்டாங்கன்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போராடி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாறாப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கே எப்படின்னா பார்த்துக்கணும். ஆண்கள்
மேலே சட்டை போடக்கூடாது. நீங்கள் கிராமத்துலேயோ இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அல்லது பழைய காலத்து படங்களெல்லாம் பார்த்துருக்கலாம். தலப்பா கட்டிக்கிட்டு வேலை செய்வான், அந்த பக்கம் லேண்ட்லார்டு வருவார், ஜமீன்தார் வராரு அல்லது பண்ணையார் வராரு அப்படின்னாக்கா, இல்லை கொஞ்சம் பெரிய மனுஷன் வந்தாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தலப்பா கட்டை கைட்டி எடுத்து இடுப்பில் கட்டிடுவாங்க. தலப்பாவை கட்டி எடுத்து இடுப்பில். அப்போது மரியாதை குறைந்தவன் நானுன்றது அப்படியே ஆடுது. உடனே கொஞ்சம் பம்புவாங்க, ஒரு 5 டிகிரி சாயணும், முதுகு சாயம். மேல் சட்டை போட்டு ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க. வேர்வை தண்ணிக்காகன்னு இல்லை, அடிமை ஆளாக இருக்கிறவங்க வேலை செய்கிறவங்க மேல் சட்டை போடக்கூடாதுங்கிறது காரணமாக இருந்தது. ஆண்கள் சுத்தமாக போட மாட்டாங்க. சில காலங்களில் பெண்களும் போட்டதில்லை. நீங்கள் இன்றைக்கும் கோவிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கோவிலுக்குள்ளே இருக்கிற தெய்வங்களுக்கு அந்த சிலையிலேயே பட்டு ஆடையெல்லாம் அணிஞ்சிருப்பாங்க. அவன் சிலையில் ஆடையெல்லாம் புடவையெல்லாம் மாறா புடவை அணிஞ்சிருப்பாங்க, செதுக்கியிருப்பாங்க. நம்ம தனியாக துணி கட்டுறது இல்லை, அதுலேயே செதுக்குனதே இருக்கும். ஆனால் வாசலில் 2 பேர் இருப்பாங்க, ஜெயா விஜயான்னு வாயிற்காப்பனாக இருப்பாங்க. அந்த லேடிஸுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கச்சை தான் கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு மாறாப்பு இருக்காது. சிலையிலெல்லாம் பார்க்கலாம் நீங்கள், இன்றைக்குமே எல்லா கோயில்லையும் இருக்கும். ஆக பெண்ணுக்கும் அப்படி தான், ஆணுக்கும் அப்படியே தான் இருந்தது. இப்போ காலம் மாறி போச்சு, பெண்களுக்கு விட்டுட்டாங்க. பெண்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு முடிச்சாச்சு. ஆனால் ஆண்களுக்கு மட்டும் ஒன்றும் தொடருது. நீ கடவுளுக்கு அடியவன், நீ கடவுளுக்கு அடியவன், அடிபணிந்தவன், ஆகவே பணிவோடு வா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் மேல் சட்டை அகற்றப்படுகிறது. மேல் சட்டை அகற்றிட்டு ஒரு பட்டு பீதாம்பரத்தை எடுத்து இப்படி போத்தின்னு வருவாங்க. இப்போ விஐபி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய பெரிய கோயில்களில் திருப்பதி கோயில் மற்றும் பெரிய கோயிலுங்களில் விஐபி யாராக போகிறாங்கன்னா சட்டையை அணையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, சட்டையை கட்டிட்டு ஒரு அங்கவஸ்திரத்தை பெருசாக போத்திக்கிட்டு போவாங்க. அங்கவஸ்திரமே மேல் சட்டை தான். சட்டைக்கு முன்னாடி என்ன இருந்தது? அங்கவஸ்திரம் தான் இருந்தது. சட்டையெல்லாம் கண்டுபிடிச்சி செய்கிறதுக்கு முன்னாடி என்ன வச்சுருந்தாங்க? அங்கவஸ்திரம் தான் இருந்தது. ஆக அது கூட அணியக்கூடாது, இடுப்பில் தான் கட்டணும் அப்படின்றது தான் ஐதீகம். கடவுளுக்கு நாம் கீழ்ப்பணிந்தவன்றதை காட்டுறதுக்கு தான் இது. 2 வஸ்திரத்தோடு தான் சாமிக்கு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஒரு வஸ்திரங்கிறது இடுப்பு வஸ்திரம், இடுப்பில் கீழே கட்டுறதுக்கு. இன்னொன்று ஒரு டவல் மேலே போட்டிருப்பாங்கன்னா, அந்த மேலே போட்டுட்டு பூஜை பண்ணக்கூடாது ஐயருங்க, பூசாரிங்க மேலே போட்டுட்டு பண்ணக்கூடாது. அதையும் எடுத்து இடுப்புக்கு கீழே தான் கட்டணும். இடுப்புக்கு மேலே ட்ரெஸ்ஸு போட்டாக்கா அவங்க கௌரவமான ஆளாகிடுவாங்க. அதனால் இடுப்புக்கு மேலே துணி இல்லாமல் இடுப்புக்கு கீழே மட்டுமே ஆடை அணிந்து பூஜை செய்கிறது இந்த தத்துவம் தான். ஒரு ஆண்டாள் அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. பக்தராக இருந்தாலும் சரி, பூஜை செய்கிறவங்களா இருந்தாலும் 2 பேரும் சமந்தான். பக்தராக இருந்தாலும் சரி, பூஜை செய்கிறவங்களா இருந்தாலும் இருவரும் சமந்தான். பக்தராக இருந்தாலும் பூஜை செய்கிறதாலும் 2 பேரும் சமந்தான். உள்ளே செய்கிற பூசாரி மட்டும் சட்டை போடாமல் அவர் பூஜை பண்ணுறாரு. வெளியே இருக்கிற நாமெல்லாம் பட்டு பீதாம்பரத்தோடு போட்டுக்கிட்டு ஆடம்பரமான அதில் கம்பீரமாக போய் சாமிகிட்ட போய், சாமி எனக்கு எதை கொடு அப்படின்னு ஸ்டைலாக கேட்டு வரக்கூடாது. பவ்யமாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் ட்ரெஸ்ஸு நம்மளுடைய ஆணவத்தை இறக்கும். ஆணவம், மாயை, கர்மாவும் மாயையும் ஆணவம். இதில் மாயை விலகிறாங்க. மாயைங்கிற ஞானமின்மை போய் ஞானத்தை பெறலாம். பல பேர் ஞானம் பெற்றுருவாங்க. ஆன்மீகவாதிகளுக்கு பல பேருக்கு ஞானம் வந்துடும். நிறைய படிக்கிறாங்க, ஆன்மீகத்தை படிக்கிறாங்க, அப்படிலாம் இருக்குது, அதனால் வந்துடும். கர்மா தானம் தர்மம் பண்ணுறதுனாலையும் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுனாலையும் பக்தி மார்க்கத்திலையோ அல்லது தர்ம மார்க்கத்திலையோ ஈடுபடுறவங்களுக்கு கர்மா கரையும்.
இந்த ஆணவம் வந்து இதிலெல்லாம் கரையாது. இவங்கள தான் அகற்றணும். இப்போ பெரிய ஆசிரமத்துக்கு அதிபராக இருக்கிறார். ஆசிரமத்துக்கு அதிபர் தான் சொல்ல வேண்டியது. ஆசிரமத்தை நடத்துகிறவர் இருக்காருன்னா பேரெல்லாம் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் ஒரு தனக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடோட வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது போயிட்டு அவருக்கான உரிய மரியாதை கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்? இப்போல்லாம் கோயிலெல்லாம் பல பேருக்கு முதல் மரியாதைன்னுவாங்க. இன்றைக்கும் கிராமங்களெல்லாம் போனீங்கன்னா கோயிலில் முதல் மரியாதை. கல்யாணத்துக்கு உட்கார வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தலையில் வந்து தலப்பா கட்டி விட்ருவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் கௌரவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களே துணி எடுத்துகிட்டு வந்து தலையில் தலப்பா கட்டி விட்ருவாங்க. இது மாதிரி கௌரவம் செலுத்துவாங்க. இந்த ஆன்மீகவாதிகளுக்கு எல்லாமே வந்து கௌரவம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மாயை விலகி ஞானம் பெற்றுறாங்க. கர்மாவை விலகிட்டு அவங்க சொகுசாக வாழறாங்க. இப்போ ஆணவம் ஒன்று தானே, அதையும் அகற்றலாம்ல. அகற்ற மாட்டாங்க. தான் என்ற ஆகணும், நான் பெரிய ஆன்மீகவாதி, நான் பெரிய ஆசிரமத்துக்கு ஓனரு அப்படிங்கிற பந்தாலே இருப்பாங்க. எங்கே போனாலும் முதல் மரியாதை, எங்கே போனாலும் சௌகரியம், எங்கே போனாலும் அவங்களுக்கு பாத பூஜை இதெல்லாம் கம்பல் பண்ணுவாங்க, கேட்டு வாங்குவாங்க. அந்த ஆணவம் சீக்கிரம் இறங்காதுங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து சட்டையை எடுத்துட்டா நீ ஆணவம் அடங்கிடானான்றாங்க. அதனால தான் கோயிலுக்கு போகும்போது ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் தரிசனம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கண்ம ஆணவம் மாயை, இதில் ஆணவத்தை அகற்றணும்னாக்கா இந்த மேல் சட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் உங்களுக்கு அந்த பெரிய கௌரவம், சக்கரவர்த்தி மனைவிங்கிற கௌரவத்தை ராஜாதி ராஜியா அப்படின்ற மாதிரி ராணி மகாராணிக்கு அங்கே அந்த மாராப்பு துணியை எடுத்தான் துச்சோதனன். அதுதான் துகில் உரித்தல்னு சொன்னது. சரிங்களா? நன்றி, வணக்கம்.